ராமன் கீழ் சாதிக்காரனாக நீ எப்படி ஜாதி மாதிரி எப்படி இந்த தர்மத்தை செய்ய முடியும்? அந்தந்த சாதிக்கென்று ஒரு தர்மம் இருக்கின்றது, நீ ஜாதி மாதிரி இந்த தர்மத்தை எப்படி செய்ய முடியும் என்று சொல்லி வாள் எடுத்து அவனுடைய தலையை வெட்டி படுகொலை செய்கிறான். அந்த ரத்தம் அந்த குழந்தைக்கு தெரித்த பிறகு அந்த குழந்தை உயிர்ப்பித்ததாக அந்த கதையிலே சொல்லப்படுகின்றது. இந்த கொலைகளுக்கு பின்னாடி, இந்த ஆணவ படுகொலைக்கு பின்னாடி ஒரு கோட்பாடு இருக்கின்றது. அந்த கோட்பாடு தான் சனாதன கோட்பாடு, அந்த கோட்பாடு தான் வர்ணாசிரம கோட்பாடு. அந்த கோட்பாட்டை நாம் அழித்தொழிக்க வேண்டும். அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள். இந்து மதம் அழிக்கப்பட வேண்டிய மதம். இந்து மதத்தில் சமத்துவம் இல்லை, இந்து மதத்தில் எப்பொழுதுமே சமூக நீதி இல்லை. ஆகவேதான் இந்து மதத்திற்கு எதிராக அவர் மதம் மாறுகிறார். ஆக இந்த படுகொலை எங்கிருந்து தொடங்குகின்றது? அவர்கள் இந்த கோட்பாட்டை, வர்ணாசிரமத்தை பாதுகாக்க வேண்டும். இதுதான் அவருடைய நுட்பமான அரசியல். ராமன் பார்ப்பனர் அல்ல, ஆனால் பார்ப்பனர்களுக்காக அந்த படுகொலை செய்கிறார். ராமதாஸ் பார்ப்பனர் அல்ல, ஆனால் பார்ப்பனர்களுடைய இந்த கருத்தியலுக்காக அவர் படுகொலை செய்கிறார், படுகொலை செய்ய தூண்டுகிறார். ரெண்டும் ஒன்று தான், ராமனும் ஒன்று தான், ராமதாசும் ஒன்று தான். நான் கருத்தியல் ரீதியாக சொல்கிறேன். நான் ராமன் பார்ப்பனர் அல்ல, ஆனால் பார்ப்பனர்களுக்காக அந்த படுகொலையை செய்கிறான். மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பார்ப்பனர் அல்ல, ஆனால் பார்ப்பனர்களுடைய இந்த கருத்தியலை நடைமுறைப்படுத்துவதற்காக இந்த வேலையை செய்கிறார்கள். நீங்க ஆவண படுகொலை, ராமன் கொலை பண்ணாரா, ராமதாஸ் கொலை பண்ணாரா, இதெல்லாம் பேசாதீங்க. இதெல்லாம் கற்பனை. சம்புகனை ராமன் கொலை பண்ணானா இல்லையான்னு தெரியாது. ஆனா நீ கொலை கேஸ்ல அக்யூஸ்டுங்கிறது ஆவணம். அதை யாரும் மறுக்க முடியாது. நீ கூலிப்படையா போய் கொலை பண்ணவன் தான், புரியுதா? நீ ராமர் கொலை பண்ணிட்டாரா, ராமதாஸ் கொலை பண்ணிட்டாரா, இந்த கதையில நீ பேசாத தம்பி. நீயே கொலைகாரன் தான். கொலை கேஸில் ஆயுள் தண்டனை பெற்ற கொலை குற்றவாளி. நீ முதல்ல அதை பேசு, அப்புறமா நீ ராமதாசின்னு சொல்லலான்னு சொன்னேன். உண்மையை தரங்க சொல்கிறேன். அவர் போட்ட அஃபிடேவிட்ல இருக்குங்க. அவர் ஒரு ஆயுள் தண்டனை பெற்ற கொலை வழக்கில், கொலையில் கூலிப்படையாக போய் அண்ணே அப்படியே அதில் ஏதோ பெருசாக நாங்கள் சமூகத்துக்காக கொலை போனான்னு புரட்ட போகிறானுங்க. கூலிப்படையாக போனால, கூலிப்படையாக போய் நீ காசு வாங்கிட்டு கொலை பண்ணுறதுக்கு போய் கொலை பண்ணி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை வாங்கி அந்த ஆயுள் தண்டனையில் அப்பீல்ல சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸில் வெளில சுற்றிட்டு இருக்கிற ஒரு ஆள் கொலை குற்றவாளின்னு சொன்னதில் என்ன தப்பு? இப்போ இந்த வழக்கு அதுக்கு என் மேலே டிஃபர்மேஷன் வேற போட்டிருக்கானுங்க. அதை சொல்லிட்டேன்னு சொல்லி இப்போ இந்த வழக்கு திரும்பவும் அவர் உள்ள போறதுக்கு, ஆமா சார், இது டெம்பரரியா சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ். அந்த வழக்கு முடியும் போது மறுபடியும் உள்ளதான் போய் கம்பி ஆடணும். ஆயுள் தண்டனை பெற்ற குற்றவாளிங்க. இல்ல என்ன ஒரு தைரியத்துல இந்த மாதிரியான பேச்சுக்கள், இதெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க. அஸ்வத்தாமன் மாதிரி யாரும் பேசுறதுக்கு ஆள் இல்லைன்ற தைரியத்துல பேசிட்டு இருக்காங்க. அதான் நான் பேசிட்டு இருக்கேன்.